மரணம் எப்போது வேண்டுமானால் நமக்கு வரலாம். மரணத்திற்கு பிந்தைய வாழ்வுக்காக நம்மை தயார்படுத்திக் கொண்டு வாழ்வோமாக. وقال الله سبحانه وتعالى كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون. நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். பின்னர் நீங்கள் நம்மிடமே திருப்பப்படுவீர்கள். ஒருவர் மரணித்து விட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் திரும்ப செல்ல இருக்கிறோம் என்று மொழிகிறோம். திடீரென்று பல மரணங்களை நாம் கேள்விப்படுகிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, சொற்பமானது. நம்முடைய லட்சியம், நோக்கம் எல்லாம் மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும். நிரந்தர வாழ்க்கையாகிய சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சோதனை களம்தான் இந்த உலக வாழ்க்கை என்ற எண்ணம் எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அடுத்த நிமிடம் நாம் மரணித்தால் நம்முடைய நிலை என்ன என்பதை யோசித்து நாம் வாழ வேண்டும். இதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக மக்களை அணிவகுத்து நிறுத்தும் போது கூட சல்லு ஸலாத்த முவத்தா, இதோ இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடியவனுடைய கடைசி தொழுகையாக நினைத்து தொழுது கொள்ளுங்கள். கடைசி தொழுகையாக, இதற்கு மேல் நான் தொழுவதில்லை, அல்லாஹ் என் உயிரை கைப்பற்ற இருக்கின்றான் என்ற எண்ணத்தில் ஒருவர் தொழுதால் அவருடைய தொழுகை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட தொழுகையாக உங்களுடைய தொழுகையை ஆக்கிக் கொள்ளுங்கள். எந்த நேரமும் அல்லாஹ்விடத்தில் நான் திரும்பி செல்லலாம் என்ற எண்ணம் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி வருவானாக.